கோட்சே காந்தியை சுட்டு கொண்ட போது மிகப்பெரிய கலவரம் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு முஸ்லீமருடைய பேரை கையில் பச்சை குத்திட்டு தான் காந்தியை சுட்டு கொண்டான். அந்த செய்தி தெரிஞ்ச உடனேயே தமிழ்நாட்டில் காந்தியை சுட்டு கொண்டது முஸ்லீம் கிடையாது, ஒரு பிராமணன் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல அறிக்கை கொடுத்து அதை பிரச்சாரம் செய்தவர் பெரியார். ஆக இதையெல்லாம் புரிந்து கொள்ள திராணியற்றவர்கள் தான் பெரியாரை மோசமான விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப இழிவான விமர்சனங்கள். ஆக இந்த பிரச்சாரங்கள் என்பது இங்கே ஆரியத்தினுடைய செல்வாக்கு இங்கே அதிகமாகிட்டே இருக்கு. சமீப காலமாக நான் ஆரியம்னு சொல்கிறது எதுன்னு உங்களுக்கு தெரியுதும், நான் திரும்பவும் சொல்கிறேன். ஆரியம் என்பது ஒரு கொள்கை. பார்ப்பனர்கள் மட்டும் கிடையாது, பார்ப்பனத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஆரியர்கள் தான். அந்த ஆரியம் சமீப காலமாக இந்த மண்ணில் வேரூன்ற பார்க்குது. அதை யாரை வச்சுன்னு சொன்னால், அதை ஏற்றுக்கொண்ட ஆரியத்தினுடைய அடிவருடிகளான அவருடைய அடிமைகளை கொண்டு இங்கே வேரூன்ற பார்க்குது. அதற்கு அவங்க பெரியார் மிகப்பெரிய தடையாக இருக்கார். அவர் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பெரியார் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார். அந்த தடைகளை தகர்க்க வேண்டும் என்பதற்காக யாருக்கெல்லாம் அவர் பாடுபட்டாரோ அந்த கூட்டத்தை வச்சே ஒரு பெரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசப்படுகின்ற எல்லா விஷயமும்.